ஹலோ அண்ணி. ஹலோ அண்ணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டேன் அண்ணி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அண்ணி. என்ன அண்ணி, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கா? ஆமாம் அண்ணி, உங்களுக்கும் அப்படி தானே இருக்கு. அது ஏன் சொல்கிறீங்க அண்ணி? கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும் போல. அது வேணா உண்மைதான் அண்ணி. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது, நல்லபடியாக நடந்து முடியணுன்ட்டு. கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. ஆமாம் நீ சரியாக சொன்னீங்க. இப்போ தான் சின்ன பொண்ணாக இருந்தா, அதுங்காட்டி கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. பொண்ணை பிரியத்தை நினைச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ணி, நீங்கள் அதை நினச்சினா கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம். பொண்ணாக பிறந்தாவே என்ன நீ பண்ணுறது? வேறு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஆமாம் நீ, எனக்கு கல்யாணம் பேசி முடிவு எடுக்கிறப்போ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு. இப்போ என்னன்னா, எங்கள் அம்மாவோட்ட கூட போய் எட்டி பார்க்க முடியல. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாமே மாறிடுது. நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறோம் காலப்போக்கில். என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படி எழுதியிருக்கு. ஹலோ அண்ணி, கேட்குதா? சொல்லுங்க அண்ணி, கேட்குது. அண்ணி, பத்திரிக்கை அடிக்க கொடுத்தோம்ல, எப்போ ரெடி ஆகுமா? நாளைக்கு ரெடி ஆகிட்டோம்னு சொன்னாங்க அண்ணி. அண்ணி, நாளைக்கு முகூர்த்த பட்டு தாலிலாம் எடுக்க போகலாமா? போகலாம் அண்ணி. அதை எடுத்துகிட்டா ஒரு வேலை முடியும் பார்த்தீங்களா? ஆமாம் அண்ணி, நாளைக்கு எல்லோரும் வந்துடுங்க. சரிங்க அண்ணி, நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம். சரி அண்ணி, சரி ஃபோனை வச்சுட்டுமா? சரி அண்ணி. கடைசி நேரத்தில் கூட எங்கள் அம்மாவை பார்க்க முடியாத பாவியாயிட்டு. நான் பண்ண தப்பால எனக்கு இருக்க ஒரே சொந்தம் எங்கள் அண்ணன். அவங்க கூட எங்கே இருக்கான்னு தெரியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாத ஆயிடுச்சு. எங்கள் அண்ணனாவது பார்க்க விடான்னு தெரியல. மச்சான் 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 மச்சான், என்ன பண்ற மச்சான்? மச்சான், நீங்க தான் இருக்கிறியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? அட நல்லவனே, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கியோ? மச்சான், நிலா எங்கடா? நிலாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியலடா. இவன் தொல்லை தாங்க முடியல. இத சொல்லதான் தேடிட்டு இருந்தியா? மச்சான், இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னால நிக்க முடியலடா. ஏன் கால் ஆணியா? அப்படி ஓரமா போய் உட்காரு. மச்சான், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரியே இருக்குதுடா. என்ன வெறுப்பேத்திரியா? இவன் மட்டும்தான் லவ் பண்ற மாதிரி ஓவரா சீன் போடுறான். நாங்களும் லவ் பண்ணுவோம்ல. லவ் பண்ணி பாட்டு பாடி ஆட்ட ஆடல அவன் முன்னாடி பாரு. என்ன மச்சான், பண்ணியா? லவ் பண்ணி காமிக்கிறேன்டா. ஓஹோ, நீ பண்ணிதான் லவ் பண்றியா? சூப்பர்டா. என்னடா பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்கு? சொன்னது செஞ்சிட்டியோ? திருட்டு பையா, உன்னை நம்ப முடியாது. நீ ஏன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? அது மச்சான், யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. அப்படின்னா சொன்னது செஞ்சுட்டானோ? டேய் மாப்பிள்ள, நேத்து எங்க போன? எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? லவ் சொல்ல போறேன்னு சொன்னியே, சொல்லிட்டியா? எனக்கு தெரியாது. கடுப்பேத்தாத. வேற என்ன தெரியும்? நிலா மட்டும் தெரியுமா? நேத்து என்னதான் நடந்தது? போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? வெக்கப்படுற அளவுக்கு என்ன நடந்தது? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஆமா மச்சான். மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ தாத்தாக போற. என்ன? நான் தாத்தாக போறேனா? எனக்கு தலையே சுத்துதே. இதுக்கு எப்படின்னா இன்னும் நிறைய இருக்குதுடா. டேய் பைத்தியம், உனக்கு குழந்தை பிறந்தா நான் எப்ப தாத்தாக்குவேன்? உங்க அப்பா தாத்தா ஆக போறாரு. அவர்கிட்ட போய் சொல்லு, உனக்கு பாராட்டு விழா நடத்துவாரு. அப்படியே மச்சான், சந்தோஷத்துல என்ன பேசுனே தெரியலடா. வாய மூடு. அண்ணனுக்கே இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. தம்பி குழந்தைக்கே ரெடி பண்ணிட்டான். இந்த பெருமையெல்லாம் உடனே வந்து சேரட்டும். நீதான் எனக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுத்த. தேங்க்யூ. எனக்கு சங்க ஊதாம விட மாட்டான் போல. ஏன்டா அப்படி பண்ற? மச்சான், அவளும் நானும்
நானும் அவளும் இருப்பேத்தாம வாயை மூடிட்டு போயிடு. மச்சான் எனக்கு என்னமோ புதுசா பிறந்த மாதிரி இருக்குதுடா. நான் அவளை பார்க்க அவ என்ன பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்படியே பார்த்துட்டே இருந்தா விழுந்துட்டு இருக்குமே. மச்சான் அதுக்கப்புறம் நான் ஐ லவ் யூன்னு சொன்னேனா, அவ ஐ லவ் யூ டூன்னு சொன்னா. நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்னோம். இன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீதான் எப்போ வந்தா? அது தெரியாம இவன் வேற பேசிட்டு இருக்கானே. டேய் மாப்பிள, அப்புறம் பேசிக்கலாம்டா. இருடா, நானே இப்பதான் ஃபீல் பண்ணி சொல்றேன். உன் ஃபீலிங்ல தீய வைக்க பின்னாடி உனக்கு ஆப்பே ரெடியா இருக்கு. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொன்னான். டேய் சொல்லுடா. ஆமா, இது ரொம்ப முக்கியம். போதும்டா. என்னங்க என் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் சிவராத்திரி தூக்கம் ஏது ஹோ, முதல் ராத்திரி தொடங்கும் போதே ஹோ. மாப்பிள, நீ சொன்ன வரைக்கும் போதும், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஹாய். இன்னும் எதனா ஜாலி பேசலாமே. நீலா, செத்தாண்ட சேகர். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இப்படியே பண்ணுவீங்க. ஏன் நீலா? வாயை மூடுங்க, எதுவும் பேசாதீங்க. நான் சும்மா அவனை வெறுப்பேத்த சொன்னேன். டே மச்சான், ஏன்டா நீ வெறுப்பேத்தி விளையாட நானே கிடைச்சனா? இதெல்லாம் ஒரு பொழப்பு பத்தியா? எனக்கு அப்பயே தெரியும்டா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு. ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிடு, இல்ல மூஞ்சி முகர்லாம் பேத்துருவேன். நீங்க எதுக்கு இப்படிதான் பண்றீங்க? அந்த அண்ணன் என்ன நினைச்சிருப்பாரு? நீலா, அவன் கிடக்குறான் டம்மி பீஸ். நான் சும்மா அவனை வெறுப்பேத்த சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு மேல எதனா பேசுனீங்க வாயை உடைச்சிடுவேன். உனக்கு ரொம்ப தான் கோவம் வருது. கூல் பேபி. வாயை மூடு பண்ணி. நல்லா இருக்குமா? புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறியே. நீலா, இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுங்காட்டி நீ வந்துட்ட. நீங்க சொல்றதுக்கு நானே கிடைச்சனோ? பொய் சொல்லாதீங்க, வாயை தந்தா பொய் தான். இதுக்கு மேல என்கிட்ட பேசாதீங்க. ஓய் பொண்டாட்டி, நீ வந்தது எனக்கு தெரியும். அதான் சும்மா உன்னை வெறுப்பத்தி பார்க்கலான்னு பேசுனேன். என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு பொய் சொல்லி என்ன கூட்டிட்டு போனீங்க? நீலா அங்க பாரா. அதான் ரொம்ப நேரமா என்னை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லையே, நான் ஒண்ணும் உங்களை பார்க்கலையே. நீ என்னதான் பார்த்த, அதை நானும் பார்த்தேன். என்ன சைட் அடிக்கிறியோ? இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் உங்களை பார்க்கல சொல்றேன்ல. நான் சுனில நான் பார்த்தேன். ஒத்துக்க மாட்டேன்ல? சரி, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடணும் என்ன? ஆமா, எனக்கு என்ன? சரி, எங்க போற? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, போயிட்டு வா. அது எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்போ என்ன உனக்கு? சரி, நான் போறேன். அது என்கிட்ட சொல்றீங்க? நீங்க போங்க, இல்ல போகாம இங்கே இருங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரீங்க போல? அப்படிலாம் இல்லையே, நான் எப்பயும் மாற மாட்டேன். நான் மாத்திடுவோம்ல. நீங்களே நினைச்சாலும் மாத்த முடியாது. அப்படியா? சரி, ஆள மாத்திர வேண்டியதுதான். அப்படியேங்க, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, நீங்க சொல்றது புரியாம இருக்க. எனக்கு சந்தோஷம் தான், நீங்க வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீலா, நீ என்ன சொல்ற? புருஷனை பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஒன்ன வச்சுட்டே சமாளிக்க முடியல. இதுல இன்னொன்னா வேணாமா? ஏண்டி அப்பப்ப கிறுக்காயிடுவியா? ஒரு நேரம் பிடிச்ச மாதிரி பேசுற, ஒரு நேரம் பிடிக்காத மாதிரி பேசுற. என்னதான் பண்ண சொல்ற? எனக்கு தெரியாது, நான் போறேன். உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். அது சொல்ல மட்டும் நடம் பிடிக்கிறல. நீ இப்படி பண்றது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நீயே எப்ப சொல்றேன்னு பாக்குற. நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. உனக்காக காத்திருக்கிறது தனி சுகம்தான். ஐ லவ் யூ பொண்டாட்டி. உனக்கே எப்ப சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கே என்ன பிடிச்சிருக்கு? நான் சொல்லாமே போயிட்டேனா? ஏன் பிடிச்சிருக்குன்னா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல காரணம் வேணுமா என்ன? நீ சொல்லுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி சொல்லணும்னா உன் நினைவிலே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். உங்களுக்கு நான் வெறுப்ப மட்டும்தான் தரேன். நீங்க எனக்கு காதல் கொடுக்குறீங்க. யார் சொன்னது வெறுப்புன்னு? அதுவும் காதல் தான். லட்சம் பின்னல் தோன்றும் காட்சி உன்னில் காண்கிறேன். கால்கள் கொண்ட போதில் தன்னை நேரில் பார்க்கிறேன். எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன். உன்னை காதல் செய்து கொல்ல போகிறேன். சார், ஃபைல். ஓகே நீலா, நேற்று ஈவினிங் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருந்தேன். அதை நீங்க கரெக்ஷன் பார்த்துட்டீங்களா? இல்ல சார், என்ன ஸ்டார்ட் பண்ணல. நான் ஈவினிங்குள்ளே முடிச்சுட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே நீலா. தேங்க்யூ சார். நீலா, சார். நாளைக்கு கல்யாணத்துக்கு தாலி போட்டு எடுக்க போறோம். நீங்களும் வாங்க நீலா. நானா சார்?
ஆமா நிலா. சார் நான் எப்படி? ஏன் நிலா நீங்க வரமாட்டீங்களா? இல்லை சார், நீங்கள் ஃபேமிலியாக போவீங்க, நான் எப்படி வருது? நிலா நீங்களும் எங்க ஃபேமிலி தான். சார் ஐ மீன் நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க தான். நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே சார். நிலாவை நினைச்சாவே கஷ்டமா இருக்கு. எல்லா விஷயத்திலும் அவங்க ஒதுங்கியே இருக்கிறாங்க. நீங்களும் எங்க ஃபேமிலி தான் நிலா. நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஃபர்ஸ்ட் உங்க மேல கோவமா தான் இருந்தேன். உங்களை பத்தி தெரிஞ்சதும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நிலா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஹலோ ஹலோ மச்சான், என்ன பிஸியா? சொல்லுடா. மச்சான், நீ ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டிருந்தல்ல? ஆமாண்டா. மச்சான், டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டேன், உனக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேடா, தேங்க்யூ. டே, நீ வாங்க போகிற? தேங்க்ஸா? சரிடா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பண்ணுறேன். ஓகேடா, பாய். பாய் மச்சான். நேம் சந்தோஷ். ஃபாதர் நேம் கதிரேசன். கதிரேசனா? எந்த ஊர்? இந்த ஊரா? என்ன இது? நாளைக்கு நம்மளே நேர்ல போயிட்டு வந்துடலாமா? அபிகிட்ட இதை பத்தி பேசலாமா? இல்ல வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்த்து பேசினாதான் தெரியும். நீங்க இப்படி பண்றீங்க? உங்களை மறக்கணும்னு நினைக்கிறப்பதான் உங்க ஞாபகம் அதிகமா வருது. உங்களை நினைக்காம இருக்கவே முடியல. நீ என்னமோ பண்றடா எனக்குள்ள. கேடி, நான் எதிர்பார்க்கல நீ இவ்வளவு சீக்கிரம் லவ் சொல்லுவேன்னு. என்னென்னமோ பேசி மயக்கிட்டடா கருவப்பையரே. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கால் பண்ணலாமா? கால் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ, யாரு? யாரா? உங்களுக்கு யாரு வேணும்? எனக்கு கருவாப்பைய வேணும். மவளே, என்னடி சொன்ன? ஹலோ, கருவாப்பைய இருக்கானா இல்லையா? அடியே, என்ன வாய் ஓவரா போகுது? எங்க போகுது? வந்து சொல்லட்டுமா? அதுக்குள்ள எனக்கு நேரம் இல்ல. கருவாப்பைய இருக்கானா இல்லையா? இருக்கான், ஆனா அவன் பேசுற மூடுல இல்ல. அப்படியா? அவங்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க என்கிட்ட சொல்லுங்க மேடம், நான் அவங்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க அவங்கிட்ட சொல்லுவீங்கல்ல? சொல்றேன். எனக்கு உனக்கு? எனக்கு சொல்லுமா. உனக்கு? எனக்கு தூக்கம் வருதுன்னு அப்புறம் பேசுன்னு அவங்கிட்ட சொல்லிடுங்க. ஓ, இதை சொல்லதான் கால் பண்ணீங்களா? ஆமா, ஏன் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, நான் என்னென்னமோ நினைப்பேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நீ பேசுறத பார்த்தா ஒரு வாரம் கால் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். 2 நாளே கால் பண்ணிட்டியே. ரொம்ப மிஸ் பண்றியோ? நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச கால் பண்ணல. அப்புறம் என்ன மறந்துட்டீங்களா? நிலா நீ லவர் பார்க்கணும் சொன்னீங்கல்ல, அப்புறம் நீங்க அதை பத்தி கேட்கவே இல்லையே. நான் கேட்ட மட்டும் நீ சொல்லவா போற? அதை விடு. ஏன்? ஏன்னா அப்படித்தான். அப்படித்தானா? புரியல. ஏன் அவர் உங்களுக்கு பிடிக்கலையா? நான் தான் விடுன்னு சொல்றேன்ல, நம்ம மேட்ருக்கு வா. சொல்லு. நீங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? அப்படி எதுக்கு நான் சொல்ல போறேன்? எனக்கு புரியல, நீங்க என்னன்னு சொல்லுங்க. அதை விடு. சாப்பிட்டியா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, எனக்கு முக்கியம்தான். இல்ல, ஏன் நீங்க வந்து ஊட்டி விட போறீங்களா? ஓ, கிளம்பிட்டேன். நானே வந்து என் பொண்டாட்டிக்கு என் கையில ஊட்டி விடுறேன். என்ன? என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா, அது செய்யாம இருக்க முடியுமா? நான் உடனே வரேன். ஹலோ, என்ன திமிரா? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? சரி சொல்லு. என்ன சொல்றது? ஐ லவ் யூ சொல்லு. போடா கேடி. அதை சொல்லதான் நீ கால் பண்ணிருக்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா கால் பண்ணேன். அப்படிங்களா மேடம்? நான் நம்பிட்டேன். பொண்ணு கேட்க வரலாமா? பொண்ணு கேட்டு வர்றான், ஆனா பொண்ணுக்கு சம்மதம் இல்லையே. பொண்ணுக்கு சம்மதம் இல்லையா? எப்ப சம்மதம் சொல்லுவாங்க? எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவாங்க. அத எப்ப தோணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதானா? ஆமா, எனக்கு தூக்கம் வருது, நான் போனை வைக்கிறேன். இமையா, உனக்கு கிடைக்குமா? நீங்க எது கேட்டாலும் கிடைக்காது. ஏன் நான் என்னன்னே சொல்லல, அதுங்காட்டி கிடைக்காதுன்னு சொல்றேன். நீங்க என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கிடைக்காதுன்னு சொல்றேன். தெரியல, கொடுத்துட்டு போ. என்னால கொடுக்க முடியாது. ஏய் முட்டைக்கண்ணி. போடா கேடி, நீ என்ன கேட்டாலும் கிடைக்காது. நான் போனை வைக்கிறேன், பாய். ஏய் இமையா. செய்கிறாய் உயிரின் உள்ளே வந்து
காற்றின் வெளியே இல்லை